நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத். ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சென்னையிலேருந்து வரோம். நான் சென்னை தலைமை செயலகத்திலேருந்து வரேன். எங்கள் ஆத்தா வீடு இங்கே தான் இருக்குது. எல்லா வருஷமும் வருவோம். நாங்கள் மிதலைப்பட்டியிலேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்கே பள்ளத்தூர் தான் சொந்த ஊர். நான் மீமிஸ்லேருந்து வரேன். கடியாப்பட்டி. காரைக்குடியிலேருந்து வரேன். பையனுக்கு கல்யாணம் முடிவுன்னு வேண்டுதோம். புதுக்கோட்டையிலேருந்து. எங்கள் ஏரியாவில் நகரத்தார் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. இவங்க கோணாம்பட்டு. எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் வாங்கியிருக்கிறோம். இது எங்கள் 2வது பிள்ளைக்கு வாங்கினோம். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தேவக்கோட்டை. பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு மாலை சாத்து, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு அதுக்காண்டி மாலை சாத்த வந்திருக்கோம். இங்கே மயிலாடுதுறையிலேருந்து வரேன். புலிபிரை. எப்போவுமே ஆனி மாதம்தான் இந்த இது கொடுப்பாங்களாம். ஆனால் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேகம் 48வது நாள். அது ரொம்ப விசேஷம். அதனால் இன்றைக்கி வந்திருக்க எல்லாருக்கும் டோக்கன் நிறைவாக கிடச்சி நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலேருந்து வரேங்க. பையனுக்கு 4 வருஷம் முன்னாடி வந்தோம். ஒரு வருஷம் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ சின்ன பையனுக்கு வந்திருக்கிறோம். கடியாவட்டி, காரைக்குடி. ஆமாம், பையனுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ என் பொண்ணுக்கும் பேசி முடிச்சாச்சு. டிசம்பரில் கல்யாணம். சொக்கலிங்கம் புதூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் பொற்றாலி வழங்கும் விழா. கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள அனைத்து ஊர்களிலிருந்தும் திருமணம் ஆக வேண்டியவர்கள் தங்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் ஆக வேண்டும் என்ற வேண்டுதலுடன் பொற்றாலி பெற்று செல்லுகின்றார்கள். இது 47வது வருடம். திருமணம் ஆக வேண்டியவர்கள், குழந்தை வரம் வேண்டுவோர், தொழில் அபிவிருத்தி வேண்டுவோர், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்று பல்வேறு வேண்டுதல்களுடன் பொற்றாலி பெற்று செல்லுகின்றார்கள். பொற்றாலி எடுத்து தரும் முருகப்ப செட்டியார் அவர்கள் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் வழக்கமாக விளம்பரங்கள் அளித்து வருகின்ற ஸ்மார்ட் டைமண்ட் அருணாச்சலம் செட்டியார் அவர்களின் மாமனார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பொற்றாலி வழங்கும் நிகழ்வானது இறைவனுக்கும் இறைவிக்கும் நடக்கின்ற திருக்கல்யாணத்துடன் துவங்குகின்றது. இப்பொழுது திருக்கல்யாண வைபவத்திலே காப்பு கட்டுதல் என்று சொல்லப்படுகிற நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது.
ஆவாகனம் என்பது மந்திர ரூபமாக அந்த திருமங்கல்யத்திலே மகாலட்சுமியை வரவழைத்து அதற்குள்ள மந்திரங்கள்லாம் இப்பொழுது சொல்ல போறோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்து 8 லட்சுமிக்குள்ள மந்திரம் இப்ப சொல்ல போறோம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே நக்ரஹதாஹஸ்தே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே கருடாரூடே லோலாசுரபயங்கரே பிரமவஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வபரதே சர்வதுஷ்டபயங்கரே பிரதுர்கஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே புத்திப்ரதே தேவி புத்திமுக்திப்ரதாயனே நமோஸ்தே சதா தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. அம்பாளுடைய மந்திரத்தை நான் சொல்றேன், எல்லாருமே சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மீ ரூபேண संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः இப்பொழுது மாங்கல்ய தாரணம் என்று சொல்லப்படுகிற திருப்பூட்டுதல் நடைபெறுகிறது. Gauri Maya Sri Ram
அப்படி நெல் வாங்கிட்டு இருந்தாரு போய் திரும்பி உட்கார்ந்தீங்கன்னா ஒரு லேட் ஆகும். நம்பர் 16 சங்கவி ராகினி, நம்பர் 17 கார்த்திகை செல்வி, நம்பர் 17 கார்த்திகை செல்வி, அன்னலட்சுமி, அன்னலட்சுமி, விசாலாட்சி அபிராமி, 19 நம்பர் 33 இந்த பொற்றாளி கொடுக்குற நிகழ்ச்சிக்கு வந்து நேமத்தாம்பட்டியிலேருந்து புவனேஸ்வரின்னு வந்திருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமாக வந்து இந்த ரொட்டி மிட்டாயெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இப்போ நம்மகிட்ட ஷேர் பண்ணிங்க. ஆச்சு சொல்லுங்கள். ஆயா வீட்டு ஊர் இந்த ஊர். உங்கள் ஆயா எனக்கு ஆயா வீடு இந்த ஊர், ஆட்சி வீடு. நல்லதே நடக்கும், எல்லோரும் இங்கே வந்துட்டு போனால் எல்லாம் நல்லது நடக்கும். அதனால் நானும் நம்பிக்கையோடு வந்து கொடுத்து என் பிரச்சனையும் எல்லாம் தீர்ந்துச்சு. சரி, இப்போ எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த அதாவது ரொட்டி மிட்டாய் கொடுக்குறது? 20 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 20 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு எத்தனை நாள் முன்னாடி வருவீங்க? நான் எனக்கு பொறுத்தாளி முதல்ல வாங்கி நான் கொஞ்சம் காலங்க முன்னாடி இது மாமா பொண்ணு இவ தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அனுப்பிச்சு மட்டும் விட்டேன். அப்புறம் தான் நான் வர ஆரம்பித்தேன். மாமா பொண்ணு இவ தான் கொடுத்தா. அப்புறம் தான் ஆரம்பித்தேன். இது எங்கள் அம்மா வீடு. இதான் எங்கள் அம்மா ஊர். நாங்களும் ஒரு 20 வருஷமாக, அதான் நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தானே இருக்கோம். எனக்கு இப்போ 38 வயசு. ஓகே ஆச்சு, தேங்க்யூ. இப்போ அண்ணன் ஒருத்தங்க பொத்தாளி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. அண்ணன் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? நாங்கள் சொக்கனாபுரத்துலேருந்து வரோம். உங்கள் பேர் என்ன? வள்ளியப்பன். என்ன வேண்டியதுக்காக வாங்கிட்டு போறிய? யார் மூலமாக கேள்விப்பட்டிய? இது வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு சின்னத்தா வீடு, சின்ன மாமியா வீடு இங்கே இருக்கா. எனக்கு சின்ன மாமியா வீடு. அது மூலியமாக கேள்விப்பட்டு என் மகளுக்கு வாங்கினோம். இப்போ என் மகனுக்கு வாங்கினா கல்யாணம் பேசி முடிஞ்சிருச்சு. 6ஆவது இல்லை, முதல்ல வாங்கி கல்யாணம் பேசி முடிஞ்சிருச்சு. இப்போ இதுவும் மகனுக்கு பேசி முடிச்சாச்சு. செப்டம்பர் 4 கல்யாணம், ஆவணி 18. ஆமாம், அதுக்காக வாங்க வந்திருக்கோம். நன்றிண்ணே, நன்றி. நம்ம காரைக்குடி பச்சைக்காவடி சாமி இருக்காங்க, லட்சுமணன் சாமி இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவாங்க. இது ரொம்ப காலமாக நல்லா சிறப்பாக நடத்திக்கிட்டு வராங்க. நிறைய. நீங்கள் எத்தனை வருஷமாக வர்றீங்க? நான் ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க செட்டில் தான் நான் வைத்தீஸ்வரம் வரைக்கும் 40 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். சரி. சொக்கலிங்கம்புதூர் செட்டில் தான் வைத்தீஸ்வரம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். பழனி காவடி 43 வருஷமாக காவடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இவங்களோட தான் வைத்தீஸ்வரம் பாத யாத்திரை 40 வருஷமாக தொடர்ந்து வரோம். அதனால் எல்லா நிகழ்ச்சிக்கும் சொக்கலிங்கம்புதூருக்கு வந்துடுறேன். ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. நல்ல மகிழ்ச்சி, நன்றி. அதாவது எல்லோருக்கும் வணக்கம். இந்த பொற்றாளி கொடுக்குற விசேஷமானது இந்த சொக்கலிங்கம்புதூரில் நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 47வது வருஷம் இந்த வருஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து வாங்கினவர் அனைவருமே பலனடைந்திருக்கார்கள் என்பதை நாங்கள் வந்து கண்கூடாக பார்த்துருக்குறோம். அதில் நான் இந்த வருஷம் தான் முதல்ல வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா நடந்திருக்கு. இதை வாங்கின எல்லோரும் பயன்பெறணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இதை மிகவும் சிறப்பாக ஒரு அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு காலையிலேயும் மதியம் வந்தாவது முதல்ல வந்து எல்லாரும் வந்தாலும் கூட வயிற்றுக்கு உணவு வேண்டும் சொல்வது வந்து இவங்க மிக அற்புதமாக அதை காலையிலேயும் மதியம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொடுத்து இந்த திருக்கல்யாணத்தையும் நடத்தி இந்த ஒவ்வொருவருக்கும் இந்த பொற்றாளி கொடுக்கணுங்கிறத தொன்று நடத்தி கொண்டு வராங்க. அவர்களுக்கு நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மேன்மேலும் இந்த விழா சிறந்து நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க? அண்ணே, நான் புதுவையிலேருந்து வர்றேன்னு. இது ஒரு மிகப்பெரிய இறை சேவை. இது ரொம்ப மிக அற்புதமான சேவை. இங்கே நல்லா காலையில் நல்லா எல்லாம் பண்ணுறாங்க. நல்லா மிகப்பெரிய அளவில் செய்கிறாங்க.
இது இந்த பணி மேலும் தொடர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்கள் ஊரார் வழியாக வாழ்த்துக்களும் எங்கள் நகர. நீங்கள் வந்து வேண்டுதல் மாதிரியா இல்லை எதுக்காக எப்படி வந்து மகனுடைய கல்யாணத்துக்காக நான் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். நான் வாங்கிட்டேன், பொற்றாலி வாங்கிட்டேன்னு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், வாங்கிக்கிட்டேன். இப்போ ஆமாம், கல்யாணம் முடியறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. நன்றி. காரைக்குடியிலேருந்து பொற்றாலி வாங்கிட்டு வர்றாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க. நாங்கள் காரைக்குடியிலேருந்து வரோம். சிட்டு மீனால் எங்கள் அக்கா பொண்ணுக்காக தாலி வாங்க வந்திருக்கோம். கல்யாணம் ஆகணுங்கிறக்காக. இது வருஷம் இது தெரியும் எங்களுக்கு, வருஷம் வீட்டிலேருந்து வாங்குவாங்க, அதனால தெரியும். முடிஞ்சிருது கல்யாணம். ஏற்கனவே வாங்கி 3 கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 3 கல்யாணத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல இவங்க பொண்ணுக்காக வாங்க வந்திருக்கோம். ஓகே, வாழ்த்துக்கள். உங்கள் பொண்ணு திருமணம் முடிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆச்சி இப்போ பொற்றாலி வாங்கிட்டு வர்றாங்க, அவங்க எந்த ஊர் என்ன அறிமுகப்படுத்திக்கா? ஆச்சி எந்த ஊர்? எந்த ஊர் நீங்கள்? கன்றமணிக்கத்துலேருந்து வரோம். என் பேர் இந்திரா. என்ன வேண்டுதலுக்காக வாங்குறீங்க? எங்கள் பையனுக்கு கல்யாணம் முடியணும். அதுக்காக வாங்குறீங்க. உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிகிறதுக்கு வாழ்த்துக்கள் ஆச்சி. தேங்க்யூ. என் பேர் சேதுராமன். எனக்கு கோயில் பிள்ளையார்பட்டி, ஊர் வளையப்பட்டி. நான் இது அங்கே கோயம்புத்தூரில் ஒருத்தர் தகவல் சொல்லி நாங்கள் ஜாயின் பண்ணோம். இதில் ரெஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கி வாங்கிட்டோம். இப்போ கையோட. இப்போ என்ன வேண்டுதலுக்காக வாங்குறீங்க? நாங்கள் வந்து மகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு மாப்பிள்ளைக்காக வாங்கிருக்கோம். மகிழ்ச்சி. திருமணம் முடிய வாழ்த்துக்கள். நான் எந்த ஊர், என்ன பேர், கோயில் அறிமுகப்படுத்திங்க? சத்தியமூர்த்தி, பிள்ளையார்பட்டி, காரைக்குடி. என்ன வேண்டுதலுக்காக வாங்கிக்கிறீங்க? யாருடைய திருமணம் முடியணும்? எனக்கு முடியணும் தான். உங்களுக்கு திருமணம் முடியணும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எந்த ஊர்லேருந்து வரீங்க? என்ன? ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து வர்றோம். ஹேமாவதி. எப்படி உங்களுக்கு பொற்றாலியை பற்றி தெரியும்? முருகப்பன் சார் சொன்னாங்க. என்ன வேண்டுதலுக்காக வாங்குறீங்க? பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்காக வாங்குறோம். உங்கள் பேர், அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? எங்கள் வீட்டுக்கார் ஈபியில் வேலை பார்க்குறாங்க. உங்கள் பேர்? ஹேமாவதி. ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்களுடைய வீட்டு பையன் திருமணம் முடியும்னு வாங்குறீங்க? ஆமாம், பையனுங்களுக்கு கல்யாணம் ஆகணும்ட்டு வாங்குறோம். வாழ்த்துக்கள். உங்கள் பையன் திருமணம் முடிய வாழ்த்துக்கள். கண்டவராயம்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் 4-5 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நல்ல விதமாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்து தாலி வாங்கினா எல்லாருக்குமே முக்கால்வாசி முடிஞ்சிடுது. அதனால் இப்போ எங்கள் நாத்தனாருடைய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வாங்க வந்திருக்கேன். வாங்கி ஒசூரில் இருக்காங்க, வாங்கி கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன். அவங்களுக்கு வாங்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க? அவங்களுக்காக நான் வந்திருக்கேன். உங்களுடைய சர்வீஸ் சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஆச்சு. தேங்க்யூ. நாங்கள் நேமத்தான்பட்டி, அம்மா வீடு நேமத்தான்பட்டி. அம்மா பிறந்தது இந்த ஊர். அம்மாவுக்கு ஆத்தா வீடுனாலே ரொம்ப ஓவியம். இந்த ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த 11ஆம் நம்பர் டோக்கன் அம்மா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இன்றைக்கி வாவரசியாக போயிட்டாங்க. நாங்கள் அந்த 11ஆம் நம்பர் டோக்கனை கண்டினியூ பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆயா வீடுன்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே வர்ற எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்குது. இனிமேல் வாங்க, எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்கணும், மீனாட்சியோட அருள் பெறணும். வந்து அந்த 11ஆம் நம்பர் டோக்கன் ஒவ்வொரு வருஷமும் அம்மா டோக்கன் தான். நாகம்மைன்னு அம்மா பேர், அம்மாவோட டோக்கன் தான். அது ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம், அதை விடாமல். ஏன்னா அம்மா இல்லைனாலும் அம்மாவுக்கு வாங்குறது இது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அம்மா வாங்கின காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இதை வச்சுட்டு ஒரு இதை அப்படியே ஆத்தா வீட்டில் வந்து சாமிக்கே கொடுத்துருவாங்க. அம்மா காலமானதுக்கப்புறமா நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் எல்லாத்தையும். இது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது எங்களுக்கு. ஆச்சு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? ராயவரம். நான் ஒரு பையன் குருவிக்கொண்டாம்பட்டி அழகப்பனுக்காக வாங்குறதுக்கு வந்திருக்கேன். வாங்கிட்டேன். அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடித்து கொடுக்கணும். வாழ்த்துக்கள். தேவகோட்டை. என் பையன் இதுக்காக தாலி வாங்க வந்திருக்கான். பையனுக்காக தான். காசி ஸ்ரீ வைரவன் செட்டியார் மகனா. ஆமாம். வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ. வணக்கம். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலேருந்து வரோங்க. பையனுக்கு 4 வருஷம் முன்னாடி வந்தோம். ஒரு வருஷம் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ சின்ன பையனுக்கு வந்திருக்கிறோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி முதல் பெரிய பையனுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் 2வது வருஷம் வந்தோம். அப்புறம் கொரோனா முடிஞ்சுது. இப்போ வந்திருக்கிறோம் சின்ன பையனுக்காக. கண்டிப்பாக நடக்கும், ஆண்டவன் வரல. திருமணம் முடிய வாழ்த்துக்கள். சேலத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள்? சேலத்தில் வந்து அட்வொகேட்டாக இருக்குது. அட்வொகேட். வாழ்த்துக்கள். இது எப்படி உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது தம்மம்பட்டியிலேருந்து ஒருத்தர் ரெகுலராக பஸ் 2 பஸ் வந்துருக்கோம். எங்கேருந்து? சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி ராசிபுரத்துலேருந்து 2 பஸ்ஸுங்க. 2 பஸ்ஸில் மொத்தம் எத்தனை பேர் வந்துறீங்க? 100 பேர். ஆமாம், அது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் வருவீங்க? ஆமாம். இப்போ 4-5 வருஷம் வராங்க. நான் நடுவில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அவர் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இந்த சாமிக்கு. வந்து ஒரு தடவை நடந்ததுனால அவர் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. 2 பஸ் வந்திருக்கு. அருமையாக இருக்குது. காலை டிஃபன் கொடுத்தாங்க, மத்தியானம் லஞ்சு. ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஊரை பற்றி இருக்குது, சாமியை பற்றி. சின்னவனுக்கு எனக்கு நடக்கணும்னு ஒரு ஆசை. அடுத்தது நடக்கும்.
1 இயர் முடிச்சாச்சு. அவனுக்கு இப்போ 1 வருஷம் ஆகுது. இப்போ 2வது பையனுக்கு அடுத்த வருஷம் ஆரம்பிச்சாரு. இன்ஃபோசிஸில் இருக்கார். திருமணம் முடிய வாழ்த்துக்கள். கடியாவட்டி கல்யாணம் நல்லபடியாக பிள்ளைங்களுக்கு முடியணுண்டு தான். 2 பிள்ளைங்க, பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்குமே தான். ஓகே, மகளுக்கு மேரேஜுக்காக வேண்டி தான் வந்திருக்கோம். ஆமாம், சன்னுக்கு வந்திருக்கோம். சன்னுக்கு முடிஞ்சிருச்சு. ஆமாம், பையனுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ என் பொண்ணுக்கும் பேசி முடிச்சாச்சு. டிசம்பரில் கல்யாணம். சார், என் தம்பிக்கு போன தடவை வாங்கிட்டு போய் திருமணம் நடந்துருச்சு நல்லபடியாக. எந்த ஊரில் திருமணம்? மதுரை. சரி, நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சாந்தி, நான் டீச்சராக இருக்கேன். மகிழ்ச்சி. இப்போ அவனுக்கு முடிஞ்சதுனால திருப்பி வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க சார். இப்போ என்ன வேண்டுதல்? இப்போ என் பொண்ணோட திருமணத்துக்காக நான் வந்திருக்கேன். ஓகே. மகிழ்ச்சி. உங்களோட பெண் திருமணம் முடிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இங்கே இப்போ கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இப்போ பொற்றாளி கொடுக்க போகிறாங்க. அதாவது 100 பேராக க்யூவில் நிற்கிறாங்க. இப்போ க்யூவில் நிற்கிறவங்கள்ட்ட கேட்பேன், எந்த ஊர்லேருந்து வர்றாங்க, என்ன நீங்கள் என்ன ஊர்? சென்னையிலேருந்து வரும். இது எப்படி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி தெரியும்? ஃப்ரெண்டோடைய அம்மா அவங்க சொல்லி தெரியும். என்ன வேண்டுதலுக்காக வாங்குறீங்க? திருமணம். ஆனால் நீங்கள் பொண்ணோட திருமணத்துக்காக தான் வந்திருக்கோம். எந்த ஊர்லேருந்து? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். சென்னை. ஆமாம். ஒரு நம்பிக்கை எல்லாம் சொன்னாங்க, நம்ம 1 வருஷத்தில் கல்யாணம் ஆகும்னு சொல்லி, அதனால தான் வந்திருக்கோம். மகிழ்ச்சி. திருமணம் முடிய வாழ்த்துக்கள். நீங்கள்? பொண்ணு தான். ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த ஊரில்? நான் சென்னை தலைமை செயலகத்துலேருந்து வரேன். அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? நான் உதவியாளராக பொதுப்பணித்துறையில் வேலை செய்கிறேன். என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கி பொட்டுத்தாலி வாங்கணும்னு வந்திருக்கோம். இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? இங்கே எப்படி? பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா சொல்லி பணம் கட்டி வந்தோம். மகிழ்ச்சி. திருமணம் முடிய வாழ்த்துக்கள். எங்கள் ஆத்தா வீடு இங்கே தான் இருக்குது. எல்லா வருஷமும் வருவோம். நல்லா சிறப்பாக இப்போ தாலி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கு. நாங்கள் மிதிலைப்பட்டியிலேருந்து வரீங்க? மிதிலைப்பட்டியிலேருந்து நான் திருமணம் முடிகிறதுக்காண்டி. யாருடைய திருமணம்? என் பொண்ணுடைய திருமணம். ஆமாம், மிதிலைப்பட்டி தான். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்கே பள்ளத்தூர் தான் சொந்த ஊர். சொந்த ஊர். என்ன வேண்டுதல்? பையனுக்காக கல்யாணத்துக்காக. நான் மீமிஸ்லேருந்து வரேன். மீமி. இந்த தகவல் எப்படி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் தெரியும்? நான் பிறந்த ஊர் பக்கத்து ஊர் ஆத்தங்குடி. அதில் இங்கேருந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை வாங்கியிருக்கேன். அது மாதிரி என் பிள்ளைக்கு ஆயிருக்கு. அதுக்காக 2வது என் பையனுக்கு வேண்டி வந்தேன். நல்லபடியாக நடந்திருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். சந்தோஷமா. எந்த ஊர்லேருந்து? கடியாபட்டி. புதுசாக வாங்குறீங்களா, ஏற்கனவே வாங்கிருக்கீங்களா? இப்போ தான் வாங்குகிறோம். என்ன வேண்டுதல்? பையனுக்கு கல்யாணம் முடியணும்னு வாங்குறேன். மகிழ்ச்சி. முடிய வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள்? காரைக்குடியிலேருந்து வரேன். பையனுக்கு கல்யாணம் முடியணும்னு வேண்டுதல். புதுக்கோட்டையிலேருந்து பையனோட கல்யாணத்துக்காக வரேன். இது எப்படி தெரியும் இந்த தகவல் உங்களுக்கு? எங்கள் ஏரியாவில் நகரத்தார் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. எங்கள் ஏரியாவில் உள்ளவங்க. இவங்க கோணாம்பட்டு. எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் வாங்கியிருக்கிறோம். இது எங்கள் 2வது பிள்ளைக்கு வாங்கினோம். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த வருஷம் மாலை வாங்கி சாத்துவோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? தேவக்கோட்டை. பொது வேண்டுதலாக ஏற்கனவே வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இதான் முதல் தடவை பையனுக்காண்டி. தேவக்கோட்டை. பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு மாலை கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு அதுக்காண்டி மாலை சாத்த வந்திருக்கோம். கல்யாணம் முடிந்து ஏற்கனவே தாலி வாங்கி கல்யாணம் முடிந்து இப்போ மாலை சாத்திரக்காக வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்ண்ணே. இங்கே மயிலாடுதுறையிலேருந்து வரேன். நெருக்குப்பை. பேத்தி கல்யாணம் முடியறதுக்காக. கல்யாணத்துக்கு கடியாப்பட்டியில் இருக்கோம். கடியாப்பட்டி ஊர். விழுப்புரத்துலேருந்து வரோம். என் தங்கச்சி இந்த ஊர். அவங்க தான் டோக்கன் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. என் பையனுக்கு கல்யாணம். குளிபிரை. இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ரிலேட்டிவ்ஸு. தெரிஞ்சு கூட்டிகிட்டு வந்தோம். கோணாபட்டிலேருந்து வர்றோம். பையனுக்கு கல்யாணம் முடியும். சொக்கலிங்கபுதூர். இல்லை கல்யாணம் நடந்துச்சு தான்.
சின்ன சும்மா ஒரு இதுக்காக தான். இப்போ வந்து நம்ம அத்தனை பேருக்கும் அறிமுகமான தேன்மொழி ராஜமாணிக்க ஆட்சி வந்திருக்காங்க. அவங்கள பற்றி கேட்போம், அந்த நிகழ்ச்சியை பற்றி. ஆட்சி சொல்லுங்கள். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு ரொக்கத்தில் முடிக்கப்படும் நிலை. ஆனால் இப்பொழுது திருமணம் என்பதே அரிதாகிவிட்டது. ஆனால் இந்த சொக்கலிங்கம் புதூரில் அதை வந்து நடத்துகிறாங்க. இன்றைக்கி பெரும் திரளான மக்கள் வந்திருக்காங்க. நாங்கள் இது நினைக்கவே இல்லை. எங்கள் பையனுக்கு 23 வயசு தான். ஆனால் இருந்தாலும் இறைவனுடைய அருளால் நீங்கள் எப்போ முடித்தாலும் நல்ல பெண் கிடைக்கும், பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு இது ஒருத்தங்க கோயம்புத்தூர்லேருந்து அவங்க இதில் இன்வால்வாக இருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க. அதனால் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் மணமகன் மணமகள் நல்ல புள்ளி பெருக அவங்க நிறைவோடு வாழ்கிறதுக்கு அமையணும் அப்படின்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. பாருங்க ஆச்சு, அதாவது இதுதான் ஒரு முன்னேற்பாடு. இறைவன்கிட்ட முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்துறீங்க. உங்கள் பையனுக்கு 23 வயசாக இருந்தால் கூட முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்துரு. இறைவன் கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி வயசுக்கு முன்னாடியே அப்ளிகேஷனை கொடுத்தாச்சு. டோக்கன் வாங்குறதுக்கு டோக்கன் எதுக்குன்னா முன்னாடியே இறைவன் கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. அதனால நல்ல பெண்ணை இறைவன் அமைச்சு கொடுத்துருவாரு. நன்றி ஆச்சு. இன்னைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாள், நல்ல விசேஷமான நாள். எப்பவுமே ஆனி மாதம்தான் இந்த இது கொடுப்பாங்களாம். ஆனால் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்து மண்டல அபிஷேகம் 48வது நாள். அது ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் டோக்கன் நிறைவாக கிடைச்சி நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். சொக்கலிங்கம் புதூர் மெய்யப்பன் இருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது, அங்கே சமையல் கட்டில் பார்த்தா அங்கே சர்வீஸ் மொத்தமாக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி கேட்போம். அதை பற்றி இது சர்வீஸுங்கிறது கடவுளுக்கு செய்கிற ஊழியம்னு நினைக்கிறேன்னு. ஆகையினால நேரம் கிடைக்கையில போகிறேன். இந்த சர்வீஸ் இங்கே மட்டும் இல்லை, எல்லா கோயில்லையும் பண்ணுவேன். முக்கியமாக வைரவன் கோயிலில் பண்ணுவேன் சர்வீஸை. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இப்போ இன்டர்வியூ எடுத்து சந்தோஷம். நான் கியூவில் இருந்தேன், பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். என் பெயர் மைதிலி, நான் பட்டமங்கலம். எனக்கும் இங்கே தாலி வாங்கி தான் கல்யாணம் ஆச்சு. இப்போ என் பொண்ணுக்காக நான் வந்திருக்கேன். மகிழ்ச்சி. நன்றி. நாங்கள் மிதிலைப்பட்டியிலேருந்து வரோம். இது என் தங்கச்சியோட மாமனார் வீட்டில் சொன்னாங்க, அதனால் அதுக்காக அவங்க வந்துருக்காங்க. மகளுக்காக அவங்க வந்துருக்காங்க, மக கல்யாணத்துக்காக அவங்க வந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். தேவகோட்டை கைலாசம். தேவகோட்டை கைலாசம். என்ன வேண்டுதல்? பொண்ணு கல்யாணம். வாழ்த்து.